பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற கலை திருவிழா அமைந்திருந்தது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற கலை திருவிழா குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். மாணவர்களின் கலைத்திறமையை வெளிக்கொணரும் வகையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்காக சேலம் மாவட்ட அளவிலான கலை திருவிழா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும், அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் என 5 பிரிவுகளில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் கலை திருவிழா நடத்தப்பட்டது. வட்டார அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் இந்த கலை திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். பரதநாட்டியம், தெருக்கூத்து, நாடகம், நாட்டுப்புற பாடல் போட்டிகளில் மாணவர்கள் அசத்தினர். இதேபோன்று ஓவியம், கேலி சித்திரம் வரைதல், ரங்கோலி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு பயனுள்ள பொருட்களை செய்தல் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். நாங்கள் வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம். இதில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அது இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் பண்ண கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. என் பேர் ஆர்எஸ் கௌஷிகா. நான் பெத்தநாயக்கம்பாளையம் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து வரோம். இங்கே வீதி நாடகத்துக்காக வந்திருக்கோம். வருஷம் வீதி நாடகம் பண்ணுறோம். இந்த டைம் ஸ்டேட் போவோங்கிற நம்பிக்கையில் வீதி நாடகத்தை முடிச்சுட்டு வந்திருக்கோம். நான் இதில் பூமி தாயா ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மரங்களெல்லாம் நிறைய பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரம் வெட்டுறதெல்லாம் குறைக்கணும், காடடிப்பு அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த நாடகத்தோட நோக்கம். இது நாடகம்னு சொல்கிறத விட இது ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இங்கே வில்லுப்பாட்டுக்காகவும் வந்திருக்கோம், வீதி நாடகத்துக்காக வந்திருக்கோம். வில்லுப்பாட்டுக்கு இதோட 3 டைம் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கோம். எந்த டைமும் ஸ்டேட் போனதில்லை. இந்த டைம் போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் பேர் விலாஷினி. நான் துட்டம்பட்டி மாடல் ஸ்கூல் தாரமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த கலை திருவிழா இது எனக்கு 4th டைமு. இது ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல அனுபவமாக இருக்குது. மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, நம்மக்கிட்டேருந்து மித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது இந்த கலை திருவிழா. இந்த கலை திருவிழாவில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் 3217 பேரும், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியர் 1015 பேரும் என 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் தொன்மை சிறப்பு, நாகரீகம், பண்பாட்டு சிறப்புகளை பறைசாற்றிடும் வகையில் மாணவ மாணவியரின் கலை திருவிழா அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.